வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை மாவில் ஒரு ஸ்வீட் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடர் ஆகிருக்கணும். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நான் 3/4 கப்பு பொட்டுக்கடலைக்கு இதுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்தால் 2 கப் வெல்லம் எடுங்க. நான் இதுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதே அளவு தண்ணி ஊற்றணும். 1.5 கப்பு வெல்லம்னா 1.5 கப்பு தண்ணி கொதிக்க விடணும். கொதிச்சு அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். நமக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இது முதல்ல நல்லா கரையட்டும். இந்த மாதிரி கரைஞ்சாலே போதும். நமக்கு பாகுபதம் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இனி நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை ஒரு அரிப்பில் அரைச்சி ஊற்றிக்கிடுவோம். அப்படியே ஊற்றாதீங்க. நிறைய அதில் கல் மண் தூசி எல்லாம் இருக்குது. இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனை எடுத்து அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிட்டு இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலையை மாவை இதில் தட்டுவோம். நெய் கூட இது நல்லா வறுபடணும். கொஞ்சம் அந்த மணம் வர வரைக்கும் கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. கரியாமல் பார்த்துக்கோங்க. சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. அந்த மாவு வறுபட்டுட்டு நல்லா மணமும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த வெள்ளை தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இனி மீதி இருக்கிற அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அது கடைசியில் அது நல்லா அந்த பொட்டுக்கடலை மாவு எல்லா தண்ணியும் எல்லா வெள்ளத்தையும் இழுத்து எடுத்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட்டு இது கூட போட்டுக்கோங்க. அது இனிப்பை நல்லா தூக்கலாக எடுத்து காட்டும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது கூடவே இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனில் இருந்து அது அடி பிடிக்காமல் எப்படி திரண்டு வரணும். அது வர கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த மாதிரி போதும். திரண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பொட்டுக்கடலையில் செஞ்சால் அந்த ஸ்வீட்டை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிள்ளைங்க நீங்கள் செஞ்சு கொடுத்ததுமே ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் என்னைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.